பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா கருங்கல்லாம் கண்ணாடி ஊடாச்சா விரல் பட்டாலே ஐஸ்கிரீமும் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜகமே ஜாலியாச்சா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா கொக்கி போட்டு இழுக்காம சரிஞ்சானே லேசா கொஞ்சம் அவ சிரிச்சாலே கரைஞ்சா சர்வேசா பார்க்காம அவளும் போனாலே பவரும் கட்டாச்சா ஒரு நொடிதான் பார்த்தா கோடி மின்சாரம் உசுரல உண்டாச்சா யாரோடும் எதுவும் பேசாம தலையேறந்தாச்சா அந்த கதைய கேட்டா ஊசி பட்டாசும் அது ரெடி கொண்டாச்சா காத்தாடி கூட கை மீறி போச்சா ஏரோப்ளேனாக ஏங்கி ஏங்கி மேல பறக்குது கண்ணால பாட்டெழுதி அவ தெம்மாங்கு பாட வச்சா இல்லாத காதல் வர கொல குத்தாட்டம் போட வச்சா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா யார் சொன்னாலும் கேட்கல சும்மாவே மாப்புல தன்னால டால் அடிச்சா இப்ப சந்தோஷம் தாங்கல ஆனாலும் தூங்கல என்னன்னு கேளு மச்சான் யார் சொன்னாலும் கேட்கல சும்மாவே மாப்புல தன்னால டால் அடிச்சா இப்ப சந்தோஷம் தாங்கல ஆனாலும் தூங்கல என்னன்னு கேளு மச்சான் தன்னால டால் அடிச்சா என்னன்னு கேளு மச்சான் தன்னால டால் அடிச்சா நீ என்னன்னு கேளு மச்சான் ஆள சச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கல என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால நெஞ்சுக்குள்ள பல்லாங்குழி குந்திக்கிட்டு ஆடுறா 108 கொண்டாங்கட்டா பிப்பியத்தான் எதுரா காணாம போனேன்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மையால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால ஆள சாச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கலைய என்னால மூச்ச வாங்கி போடுற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால காணாம போனேன்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால ஊர்ல எத்தனையோ பசங்க அழகா இருக்காங்க ஏன்டி இவள போய் லவ் பண்ற தைரியமான வண்டி
அங்கிய எத்திதான் கட்டுவேன். இப்ப தரையத்தான் கூட்ட வச்சா நான் சட்டைய சேவையா செய்யுவேன். என் வாழத்தான் சுருட்ட வச்சா நானும் தனியாளு, அவ சேர்ந்தா சமதூளு. ஒன்னா நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா. நானும் காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுடா மையால. தலைகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால. வானகத்து நீ கடிச்சுதான் துப்புற, அடத்தர எல்லாம் பூக்குதடி. என்ன இஷ்டமா பார்த்துதான் சிரிக்கிற, உள்ள ஜிப்புன்னு ஏறுதடி. ஓடி சண்டாளி ஒன்னால தவிச்சேண்டி. ஒன்னா நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா. நானும் காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுடா மையால. தலைகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால. காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுடா மையால. தலைகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன். குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை. என்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேச மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்ட டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம் மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு டெய்லி லேட் கெட் அவுட் தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு ஹோம் வொர்க் எஸ்கேப் டெய்லி இதே வேலையா போச்சு சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி பிம்பிலிக்கு பிலாபி குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே பேபி டாடி நான் தானே எந்த உலகம் நீதானே எந்த இதயம் நீதானே ஏ ஹே 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 ஏ ஹே 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 அன்புள்ள ஆண்டவரே சாமி இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலம் கொடுத்த தயவுக்கு நன்றி சாமி இது நான் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறது நிர்மலமாகாமல் இருக்குது உங்களுக்கு சுத்தக்கரு ஆண்டவரே வந்திருக்கிற ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா அந்த ஃபங்க்ஷனையும் கூட எந்த ஒரு குறைபாடில்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்தும் எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்துடணும் வர்ற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க துதிக்க நான் மகிமுகமுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமென். ஜெபம் செய்வோமாக நாம் ஒரு சந்தோஷமான அக்கேஷனில் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கணேசையும் ராகினியும் கர்த்தர் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியங்களை கொடுத்தார். ஷாம் அதுக்கப்புறம் சாரா. இந்த சந்தோஷத்தை ஒரு வருஷத்தை கர்த்தர் கிருபையாக பிள்ளைக்கு கொடுத்து ஒரு வருஷம் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நம்ம நன்றி செலுத்த இங்கே வந்திருக்கிறோம். அந்த அக்கேஷனில் பங்கு பெற வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சகோதரர் பிரான்சிஸ்க்கும் மலருக்கும் கர்த்தர் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். நம் அனைவரும் கூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக ஆலயங்களில் ஆராதனைகளை பங்கு பெற்று தகப்பனே இதோ இந்த மகளுடைய பிறந்தநாள் விழாவை காணும்படியாக இந்த இடத்துல எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கணேஷையும் ராகினியும் நீ ஏற்ற துணையாக நீர் உண்டு பண்ணி பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து இயேசப்பா கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னவனமாக நீங்கள் ஈவாக கிஃப்டாக இலவசமாக கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஷாமியை கூட நீங்கள் ஆசீர்வதித்து இந்த 2 வருஷமாக நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாராக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிங்க சப்பா. தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் இந்த உலகத்தில் வந்த அந்த நாள்லேருந்து இந்த 1 வருஷம் வரையிலும் பிள்ளையை நீ பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ தகப்பனையும் மகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ராஜா.
நீண்ட தீர்க்காசையும் நீடித்த நாட்களையும் மகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க சாமி. இது போல் இன்னும் அநேக பிறந்த நாட்களை மகள் காண நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கணேஷ்காக ராகினிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையை நம்முடைய வழியில் நடப்பதற்கு வேண்டிய ஞானத்தை அறிவு அவங்களுக்கு கொடுங்க. சின்ன பிள்ளைக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே கூட தெரியாது சாமி. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளையானவன் நடக்க வேண்டியலே அவனை நடத்து அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவியர் கணேஷுக்கு ராகினிக்கு நீங்கள் கொடுங்க சாமி. இதோ உன் கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாளர்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னவண்ணமாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒரு ஒளி தரும் தீபமாக இந்த குடும்பத்துக்கு பிரகாசிக்கிற விளக்காக வரும் நாட்களில் நீங்கள் விளங்கி துளங்கி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. சௌர பிரான்சிஸ்காகவும் மலருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய மற்ற பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் சாமி. நீ உன் பிள்ளைகளையும் நீ காண்பா என்று சொன்னீ ராஜா. அதுமாக உன் சந்ததி மேலே என் ஆவியை உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பே லேசாக தெளிக்கிறதில்லை சப்பா. ஊற்றுங்க சப்பா. உடைய ஆசீர்வாதத்தை ஆவியையும் இந்த பிள்ளைகள் மீது நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்கால சாராவுக்கும் அந்த ஷாமுக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் சந்ததியுடைய மேன்மையை பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து உறவினர்களையும் ஆசீர்வதிங்க. ஷாமோட தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை எல்லா உறவினர்களையும் ஆசீர்வதி. இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போல் அநேக பிறந்த நாட்களை இந்த குழந்தைகள் காண நீங்கள் உதவி செய்யுங்க. மீதியான காரியங்கள் யாவையும் உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதி கன மகிமையாக உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சத்தமாக கைகளை தட்டி பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணே. நீரன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரணே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின்
ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்ன யாத்திரு நாமத்தின் ஆதரவில். முதலாவது இங்கே எங்களுடைய அன்பின் கோரிக்கை கேட்டு இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாப்பா வந்து சாரா வந்து எங்களுக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். சாராவை பற்றி சொல்லணுன்னா, சாரா வந்து நாங்கள் அவன் மேலே அன்பு வைக்கிறதுக்கு, நான் அவன் மேலே அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவள் என் மேலே அன்பு வச்சிருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு எனக்கு உடனே என்னுடைய அன்பு வந்து உடனே எனக்கு வரல. எனக்கு சாராவுன்னு யோசிக்கும் போது உடனே குழந்தையா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு குழந்தைன்னு வந்துட்டு 2வது குழந்தைன்னு போது என்னுடைய அன்பில் வந்துட்டு கொஞ்சம் குழந்தையா இருக்கும்போது எனக்கு வரல, டக்குன்னு உடனே வரல. உண்மையாக சொல்ல போனால் நான் மேலே அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி அவள் வந்து என் மேலே அன்பு செலுத்தி எனக்காக நான் ஏதாவது வேலையை முடிச்சுட்டு வரும்போது கூட அவளே வந்து என்னை என் கூட விளையாடுவா, என்னோட ரொம்ப பிரியமாக இருப்பாள். அதுக்கப்புறம் தான் எனக்கு சாரா மேலே அட்டாச்மெண்ட்டே வந்தது. இப்போ நான் சொல்கிறது சரியானு கூட எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய அன்பு வந்து உடனே வரல. உடனே சாரா மேலே வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் இப்போது சாராக்கும் எனக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாம் பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தோம். சாம் பர்த்டேக்கு வந்து நாங்கள் சாரா அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுருந்தோம். இந்த பர்த்டேக்கு வந்து வேணாம், அம்மாவுடைய ஃபோட்டோ வைக்க வேணாம்னு நினச்சேன். காரணம் வந்துட்டு மொத்த உருவமாக என் பொண்ணு தான் இருக்கிறான். எங்கள் அம்மாவாக நான் அவளை தான் பார்க்குறேன். அதனால் அவங்க ஃபோட்டோ இப்போதைக்கு வேண்டாம். என்னுடைய அம்மாவை மொத்த உருவமாக இருக்கிறது என் பொண்ணை தான் இருக்கிறா இப்போது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. 2வது என் ஒய்ஃப் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்க எங்கள் அம்மா உருவத்தில் வந்துட்டு சாரா இருக்கானா, அவள் குணத்தில் வந்து எங்கள் அம்மா குணத்தில் என் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஃபேமிலி எனக்கு அமைஞ்சதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சிஸ்டர்ஸு, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே எனக்கு அமைஞ்சது, ஒரு குடும்பம் எனக்கு அமைஞ்சது வந்துட்டு இந்த வாழ்க்கை வந்து எனக்கு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் கிருபானும் கூட அம்மாவுடைய மருத்துவ நேரத்தில் வந்து அவர் என் கூட இருந்தது. எங்கள் ஃபாஸ்டர் கிருபான் எங்களோட என் மேலே காமிச்ச தயவு, அம்மாவுக்காக அவர் வந்தது வந்து இப்போவும் என்னால் மறக்க முடியல. அவர் காட்டின அன்பு வந்துட்டு என்னால் மறக்க முடியல. அவருக்கும் ரொம்ப நன்றி. அது சும்மா முகசுத்திக்காக பேசல, உண்மையாக மனசுலேருந்து என்னுடைய ஆழத்தில் மனசுலேருந்து இருக்கிறது என்னென்னா, என்னுடைய அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்காக என்னை தேடி வந்த ஒவ்வொருத்தரும் முகமும் என் மனசில் இன்னும் இருக்குது. ஸோ எனக்காக எங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொருத்தர் ப்ரேயர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். இப்போ என்னுடைய பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணனுடைய சின்ன மெசேஜ் இருக்கும், கேட்டுட்டு அன்பின் விருந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு போகும்போது தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கணேஷ். கணேஷ் பேசும்போது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அப்படின்லாம் அந்த வார்த்தை எப்போவுமே சிலர் பேசுகிறதுலே தெரியும் அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அப்படின்னு. ஸோ ஹீ ஸ்போக் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அதே மாதிரி தன்னுடைய குழந்தை மேலே அவருக்கு இருந்த அன்பை குறித்து அந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லும்போது, அடுத்து என் மனைவியை குறித்தும் நான் சொல்ல போகிறேன்னா எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. பாசிட்டிவாக சொல்ல போகிறாரா நெகட்டிவாக சொல்ல போகிறாரான்னு தெரியல. அப்புறம் கடைசியாக பயங்கரமான நோட்டில் முடிச்சிட்டாரு. ஸோ ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், குறிப்பாக ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறது ஒரு இன்னைக்கு பலரும் பல விதமான காரணங்களோடு கொண்டாடினாலும் கடவுளுடைய பிள்ளைகளா கடவுளை அறிஞ்சவங்க இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு கூட்டம். ஏன்னா முதலாவது எவ்ரி சைல்ட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கொடுக்குற ஒரு பரிசு. அடுத்தபடியா அந்த ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறது இட்ஸ் அ பிக் மைல்ஸ்டோன். ஒருவேளை செகண்ட் சைல்டுங்கும் போது கொஞ்சம் அப்பா அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா முதல் சைல்டு தும்மிச்சுன்னா டாக்டர்கிட்ட ஓடுவோம், மூக்கு சளி வந்துச்சுன்னா ஓடிடுவோம், எதுக்குனாலும் பயந்து போவோம். ஆனால் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆனாலும் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் டஃப் டைம். ஸோ அதை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்ததுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூடுகை. சுருக்கமாக பைபிளிலிருந்து ஒரு சின்ன வேத பகுதியை வாசித்து 3 எளிய கருத்துக்களை பெற்றோரா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு ஒரு சின்ன வேத பகுதியை வாசித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன்.
டியூட்ரானமி 6, உபாகமம் 6 பைபிளில் உள்ள ஒரு 5வது புஸ்தகம் இது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. இங்க இந்த வேத பகுதியில் ஆண்டவர் how to be a wise parent or a good parent, ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, பெற்றோராக இருப்பது எப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, படுத்திருக்கும் போது, வழியில நடக்கும் போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் உன் பிள்ளைகிட்ட சில காரியங்களை கற்றுக்கொடு. அதாவது ஃபர்ஸ்ட் பி an available father or a mother. பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோரா பல காரியங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம், கொடுத்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை கொடுத்தாலும் give your time, give your time. உன் நேரத்தை உன் பிள்ளைகளுக்காக கொடு. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரம் பைபிளில் போட்டிருக்கு, நீ படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, சில நேரம் இன்னைக்கு உள்ள ஒர்க் லோட்ல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே பிள்ளைங்க தூங்கியிருப்பாங்க. காலையில பிள்ளைங்க எந்திக்கிறதுக்கு முந்தைய அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ சில நேரம் பிள்ளைங்க எந்திக்கும் போதும் நம்ம பார்க்கறது இல்லை, தூங்கும் போதும் பார்க்கறது இல்லை. நம்ம லைஃப்ல குறிப்பா ஃபாதர்ஸ், அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் இது எல்லாத்த விட முக்கியம், we should give our time. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க லவ்வுக்கு ஸ்பெல்லிங் லவ் LOVEன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு ஃபேமிலி வேர்ஷன் ஸ்பெல்லிங் என்னென்னா TIME. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களோட நம்ம நேரம் செலவழிப்போம். பொதுவாக நிறைய நேரம் நானும் ஒரு தகப்பன் தான், நானும் ஒரு அப்பா தான், ஒரு கணவன் தான். ஸோ நிறைய நேரம் சொல்கிறது, எங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எவ்வளோ அன்பு இருக்குது, உங்களுக்காக தான், எல்லாம் குடும்பத்துக்காக தான் வாழ்கிறோம், குடும்பத்துக்காக தான் ஓடுறோம். பட் தட் லவ் ஷுட் பி ஷோன் அஸ் டைம், குவாலிட்டி டைம். ஸோ பிள்ளைங்க வளரும்போது எவ்வளோதான் நம்ம பிஸியாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு காரியமும் cannot be a substitute for your time. சில நேரம் கம்பெனியில் நம்மளை ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. எத்தனையோ காரியங்கள். சமீபத்தில் நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸ்க்காக ஒரு 1 day கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அந்த ப்ரோக்ராமில் முடித்து எப்படி how we have to be available for children. சில நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் டே இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும். பிள்ளைங்க ஒன்றும் ஸ்கூலில் சாம்பியன் கிடையாது, ஒரு சின்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும், அப்பா வந்து பார்க்கணும், அம்மா வந்து பார்க்கணுன்னு. நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன ஜெயிச்சியா, சாம்பியனா நீ, சும்மா ஒரு சின்ன காம்படிஷன் தான்டா. அம்மா வருவாங்க, இல்லை அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, எனக்கு அப்பாவுக்கு வேலை இருக்குது. அந்த மாதிரி அநேக நேரம் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு உங்கள் வேலை தான் முக்கியம், உங்களுக்கு உங்கள் காரியம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்ன ஈவெண்ட்டாக இருக்கும், பட் அவர் அவைலபிலிட்டி. ஸோ பைபிள் டீச் பண்ணுது, கிவ் யோர் டைம் டு சில்ட்ரன். ரெண்டாவது இங்கே சொல்லியிருக்கு, நீ உட்கார்ந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவருடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையை டீச் பண்ணுங்க. அதாவது டீச்சிங் them the right values and priorities. அந்த இன்னைக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா the world will teach them, friends will teach them. எது லைஃப்பில் முக்கியம், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், கடவுளை எப்படி தேடணும், அது மாதிரி கேரக்டர்ஸ், உண்மை பேசுறது, நல்ல நல்ல பழக்கங்கள் ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கு. பைபிள் சொல்லுது டீச் தீஸ் திங்ஸ். அந்த நிறைய நேரம் எப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணுமோ அப்போ சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பிள்ளைங்க தவறான வழிக்குள்ளே போகும்போது நிறைய நேரம் we want to correct them. பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், இது தப்புடா, அது தப்புடா. பெஸ்ட் டைம் டு டீச் them is, அதாவது ஃபார்மேஷன் ஏஜ் 1 to 4. அப்போ தான் நிறைய காரியங்கள், வேல்யூஸ் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்க ராத்திரி தூங்குற போது கேட்பாங்க, எனக்கு கதை சொல்லு, அம்மா கதை சொல்லு. அம்மா தான் கதை சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்பாட்ட கேட்பாங்க, அப்பா கதை சொல்லு, வாய் மூட் அடிப்பேன், அப்பா எவ்வளோ டயர்டாக இருக்கேன், எவ்வளோ வேலை முடிச்சு களைப்பாக வந்திருக்கேன், இப்போ என்ன கதை வேண்டி கிடக்கு. அதாவது பையன் வளர்ந்த பிறகு நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்கணும்னு நினைப்போம். அவன் கேட்க மாட்டான், வாய் மூடு, எனக்கு வேலை இருக்குது, நான் படிக்கணும், நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ
ஸோ வென் தே ஆர் அவைலபிள், அவங்க நமக்கு காது கொடுத்து கேட்குற ஸ்டேஜில் we have to teach them the word of God. நமக்கு தெரிஞ்சாதாங்க அதை கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ உங்களில் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் நல்ல டீச்சர், கணேஷுடைய சிஸ்டர். டீச்சர்ஸாக இருக்கும்போது நம்ம படிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது படிச்சிருந்தோம்னா ஆக்சுவலாக எங்கேயோ போயிருப்போம். இப்போ நம்ம டீச்சர் ஆன பிறகு அந்த பிரின்சிபிள்ஸ் என்னன்னு, அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு விளங்கி நல்லா படிக்கிறோம். இந்த படிப்பு நம்ம படிக்கும்போது கூட நம்ம படித்ததில்லை. உண்மைதானே விஜய்? உண்மைதான். இதே தான் நிறைய காரியம் நமக்காக நம்ம பைபிளை லேர்ன் பண்ணதை விட நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம அதை லேர்ன் பண்ணும்போது we learn a lot. நிறைய காரியங்கள் நமக்கு புரியும். நம்ம அதை லேர்ன் பண்ணாதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நமக்கே பைபிள் தெரியல அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டீச் த வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது, முதலாவது டைம், தென் த வேர்ட் ஆஃப் காட். மூணாவது, give them a role model to follow, an example to follow. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், ஏய் நான் சொல்கிறபடி செய், ஆனால் நான் செய்கிறபடி செஞ்சிடாத. இன்டைரக்டாக அதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏய் கோவப்படாத, கோவப்பட்ட தொலைச்சிருவேன். அது என்னது? அவன் பார்க்குறான் நம்ம அம்மாட்ட எப்படி கோவப்படுறோன்னு, இல்லை ஃபோனில் ஒருத்தட்ட எப்படி கத்துறோன்னு பார்க்குறான். ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறோம்? கோவப்படாத. பொய், ஏய் நான் இல்லைன்னு சொல்லு. ஒய்ஃப்ட்ட நான் இல்லை வெளியே போயிருக்கேன்னு சொல்லு. அவன்கிட்ட பொய் சொன்ன பிள்ளைங்க, அதாவது வேல்யூஸ் ஆர் நாட் டாட், தே ஆர் காட். வேல்யூஸ் பிள்ளைங்க பாடம் படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்லைங்க, நம்ம செய்கிறத பார்த்து லேர்ன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக எங்களோட மணிப்பூரில் நல்லா தெரிஞ்சவராங்க, மணிப்பூரில் பல வருஷம் மிஷினரியாக இருந்தாங்க. அங்கே தான் அவங்க ஒரே பையன் பிறந்தான். அப்போ ஒரு 4-5 இயர்ஸ் பையன். அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்துட்டான். இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. அப்போ எடுத்த பழைய ஃபோட்டோவை யாரோ கொண்டிருந்தாங்க, அதை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் காலை இப்படி வச்சுட்டு நிற்கிறார். சும்மா இப்படி கிராஸாக வச்சுட்டு இப்படி நிற்கிறார் போஸில். அந்த அக்கா நிற்கிறாங்க. அடுத்து அவங்க பையன், அவன் எப்படி நிற்கிறான்னா அதே மாதிரி அவனுக்கு கரெக்டாக கூட நிற்க தெரியல, எப்படியோ தூக்கிட்டு, அதாவது என்னென்னா அப்பா எப்படி போஸ் கொடுக்குறாருன்னு அவனாவே பார்த்து அவனாவே அப்படி நிற்க ட்ரை பண்ணுறான். நிறைய நேரம் பிள்ளைங்க நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது அப்பாவுக்கு பையன் என்னை பார்த்து என்ன மாதிரி நிற்கிறான்னு. 20-25 வருஷம் கழிச்சு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியுது, என் பையன் அன்னைக்கு என்னை அப்சர்வ் பண்ணியிருக்கான். சில்ட்ரன் ஆர் வாட்சிங். பொதுவாக சொல்லுவாங்க கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. கடவுள் கொடுத்த ஏஜென்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க நம்மளை 24/7 வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசாதடா அப்படின்னு சொல்கிறத விட எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணுங்கிறத நம்ம பேசி காண்பிச்சா. ஒருவேளை நம்ம வளர்ந்த பின்னணி வித்தியாசமாக இருக்கலாம். எங்கள் ஃபேமிலி எங்கள் அப்பா ஒரு டீச்சர், அட் த சேம் டைம் ரொம்ப குடிப்பார். எவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் நாங்கள் அந்த கஷ்டத்தில் கடவுளை அறிஞ்சிக்கிட்ட பிறகு ஏன்னா உண்மையிலே குடும்பத்தில் எங்கள் அப்பா ஒரு நாளும் நாங்கள் படிக்கிற எங்களை சொல்லுவார், இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு. ஆனால் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு 1 மணிக்கு தான் வருவார். ஸ்கூல் முடிஞ்சு கிளப்புக்கு போய் சீட்டாடி கேம்பிளிங் சூதாட்டம்லாம் ஆடி ராத்திரி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஆனால் சொல்லுவார், நீ 6 மணிக்கு வரணும். அவர் வரமாட்டார்னு எனக்கு தெரியும். ஸோ என் லைஃப் தவறாக தான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் நான் அடி வாங்குவேன் எங்கள் அப்பாட்ட. வாரம் அடிப்பேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரோ அதை செய்வேன், அடி வாங்குவேன். அப்போ நான் யோசிப்பேன், ஐயோ நம்மலாம் எப்படி பையனை வளர்க்க போகிறோம். அன்பால இன்றைக்கி என் பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் லைஃப்பில் அவனை அடிச்சிருக்கேன். ஜஸ்ட் அதுவும் பெரிய அடிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தடவை. நிறைய காரியம் நம்ம எப்படி ஜீவிக்கிறோங்கிறத வச்சு என் பாப்பாவுக்கு இப்போ 8th ஸ்டாண்டர்ட், இது வரைக்கும் ஒரு தடவை கூட அடித்ததில்லை, தேவையே வந்ததில்லை. அவங்க சண்டை போட்டுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நிறைய நேரம் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் ஃப்ரம் அஸ். நம்ம லைஃப் ஸ்பீக்ஸ் அ லாட். அதனால் எப்போவுமே நம்ம நிறைய நேரம் மற்றவங்க இருந்தால் ரொம்ப இதாக இருப்போம். ஒரு வீட்டில் பாஸ்டர் வந்திருந்தார் திடீர்னு. அப்போ ரொம்ப இப்போ இதாக அன்பா ரொம்ப எல்லாமே சிச்சுவேஷன் திடீர்னு பாஸ்டர் வந்தார். உன்னை சாப்பிட போகிறாங்க, உன்னை அவர் கூப்பிட்றாரு. அவர் டார்லிங்னு கூப்பிட்றாரு. டார்லிங் கம், பாஸ்டர் ஹஸ் கம், வில் ஈட் அப்படின்னு. ஒன்று அவங்க கம்மிங் டியர், அவங்க ஒன்று டியர் அப்படின்ற.
ஸோ பயங்கரமாக எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர் போயிட்டாங்க. அப்போ கேட்குறான், அப்பா பாஸ்டர் அங்கிள் என்ன டெய்லி லஞ்சுக்கு கூப்பிட்ருவோம்ப்பா. ஏன்னா இன்னைக்கு டாங்கி டார்லிங்காக மாறிடுச்சு. மற்ற நாள் அப்பா கழுத இங்கே வா அப்படிம்பாரு. இப்போ பாஸ்டர் இருக்காரனே டார்லிங் அப்படின்றார். அதே மாதிரி அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. நிறைய நேரம் when others are there we are very polite, diplomatic. அவங்க என்னமோ நம்மளை நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரி உருவாக போகுது. let us set a good example. எனக்கு கணேஷை பற்றியும் தெரியும், அவங்க ஒய்ஃபை பற்றியும் தெரியும், அவங்க ஃபேமிலியை பற்றியும் தெரியும். வெரி அஃபெக்ஷனட் பீப்புள். ரொம்ப தமிழில் சொல்லலாம் பாசக்கார குடும்பம். உண்மை தானே? தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நிச்சயமாக தே வாண்ட் த பெஸ்ட் ஃபார் தேர் சில்ட்ரன். அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ கிவ் டைம் ஃபார் யுவர் சில்ட்ரன், கிவ் த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் யுவர் சில்ட்ரன் அண்ட் கிவ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் தெம் டு ஃபாலோ. காட் பிளஸ் யூ. சரி, நான் சின்ன ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் கேக் கட்டிங் வச்சுக்கலாம். குழந்தைய விசேஷமாக ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாக இந்த அன்பான பெற்றோருக்கு நீர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி. ஷாமுக்காகவும் சாராவுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனில் எத்தனையோ பெற்றோர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க, லட்சக்கணக்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பான தம்பதியை தேடி அருமையான 2 பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒப்படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லி உமக்காக உருவாக்கும்படியாக, உம்முடைய நாம மகிமைக்காக, சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக, குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக உருவாக்கும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, சாராவுக்கு இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே, கடந்து வந்த பாதையை நினைச்சு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். குறிப்பாக பெற்றோராக தங்களுடைய நேரத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து, தேவனுடைய வார்த்தை அவர்களும் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை பிள்ளைகளுக்கு வைக்க உதவி செய்யும். வந்திருக்கிற அன்பான உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் எல்லாருக்குமே எங்கள் பிள்ளைங்க தான் உயிர் சுவாமி. எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தான் எங்களுடைய கனவு. ஆண்டவரே, எங்களை நாங்கள் அறியாமலே சில நேரங்களில் இந்த சிறந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறுகிறோம். பிள்ளைங்களோட நேரம் செலவழிக்காமல் போயிடுறோம் சுவாமி. பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய சரி தவறு என்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்காதனால பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்தும் உலகத்துல இருந்தும் தவறான காரியங்களை கற்றுக்கொள்றாங்க. நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க, எங்கள் லைஃப் மூலமாக நல்ல வேல்யூஸை இம்பார்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பம், ஒவ்வொருத்தர் குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாக, ஒரு சந்தோஷமான ஒரு வீடாக இருக்கணும். அதுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, Ganesh, for this opportunity. God bless you. வாயாடி பெத்த புல்ல வரப்போற நல்ல போல யாருவ கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, கம்புக்கு நிப்பா யாருவ விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே
அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டட்டுமா சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா அந்த அருவிப்போல் அன்ப தருவாள் சின்ன அருவிப்பும் இன்று சுடுவாள் நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாரோ நான் தாங்க மரோடு வா விருது
முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ மனதோரம் ஒரு காயம் உன எண்ணாத நாளில்லையே நானாக நானும் இல்லையே வழியெங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்தோடில்லையே உன் போல யாரும் இல்லையே நீதானடி நீதானடி நீந்தாமல் நான் மூழ்கி போனேன் நீதானடி வானில் மதி நீ அல்ல நான் தானே தேர்ந்தேன் காணகம் அது காணாமல் போனவன் ஒரு பாவை கால் தடம் அதை தேடாமல் தேர்ந்தவன் காணாத பாரம் என் நெஞ்சிலே துணையில்லா நான் அன்றிலே நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத உடலே முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன் கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் எல்லாமே முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ நகராத கடிகாரம் அதுபோல் நானும் நின்றிருந்தேன் நீ எங்கு சென்றாய் கண்ணம்மா அழகான நரிதாரம் வெளிபார்வைக்கு பூசிக்கொண்டேன் புன்னகைக்க போதும் கண்ணம்மா நீ கேட்கவே பாடலை ஆசை ராகத்தில் செய்தேன் புன்னகை பொன்மின்னலை நான் கோர்த்து ஆங்காங்கு நெய்தேன் என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன் காந்துறேன் கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிற தேக்குற மண்ணேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வ நீ வாக்குற
மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட